அன்னைக்கு ஹாஸ்பிடல்ல வெங்கட்ட காப்பாத்துறதுக்காக வேற வழி இல்லாம அவனை ஷூட் பண்ண வேண்டியதா போச்சு. பசங்க படிக்கிற ஸ்கூல்ல மிஸ்டர் அருண் கன் ஃபயர் பண்ணிருக்காரு. அது என்ன ஹீரோயிசமா? ஷோபராஜ் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணவே இல்ல. ரூல்ஸ் படி எந்த என்கொயரியும் நடக்கல. அப்படி இருக்கும்போது அவர்தான் அக்யூஸ்ட்னு எப்படி முடிவு பண்ணீங்க? போலீஸ்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? இன்னும் 2 நாள்ல மிஸ்டர் அருண் இந்த கமிட்டி முன்னாடி ஆஜராகணும். அப்படி இல்லனா நீங்க சஸ்பெண்ட் ஆக ரெடியா இருங்க. உன்னை கமிட்டிக்கு வர சொல்லி சம்மன் வந்திருக்கு அருண். சோ அபிஷியலா உன்னை 3 மாசம் சஸ்பெண்ட் பண்றேன். சாரி அருண், எனக்கு வேற வழி இல்ல. இனி இந்த கேஸை விட்டுடு. அருண் அருண் ப்ளீஸ் அருண் நான் சொல்றத கேளு. இந்த 4 பேருமே ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிற இந்த காமன் லிங்கையும் தாண்டி இன்னும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாம நான் தோத்துட்ட கிருஷ்ணவேணி. என்ன சுத்தி இருக்கிற ஒரு உயிரை கூட என்னால காப்பாற்ற முடியல. குறைஞ்சது ஒருத்தரை கூட. அப்புறம் எதுக்கு இந்த போலீஸ் வேலை? ஒரு க்ளூ, ஒரே ஒரு க்ளூ. பயமா இருக்கு கிருஷ்ணவேணி. எனக்கு நீ துணையா இருப்பியா? நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். ப்ளீஸ் தைரியத்தை கைவிடாத. அது என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாம நான் தோத்துட்ட கிருஷ்ணவேணி. என்ன சுத்தி இருக்கிற ஒரு உயிரை கூட என்னால காப்பாற்ற முடியல. குறைஞ்சது ஒருத்தரை கூட. இது எல்லாத்தையும் யாரும் உன்னை ரெக்கார்ட் பண்ண சொன்னா? ஐம் சோ சாரி அருண். இப்படி யாரு பேசிட்டு இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ணிட்டு ஸ்பீச் ட்ரைனிங்காக எல்லாத்தையும் அவ கேட்டுட்டே இருப்பான். என் ஸ்டூடெண்ட் மீரா கூட இந்த டிவைஸை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தா. அதை பார்த்து தான் நான் காவியாவுக்கே வாங்கினேன். அப்படின்னா மீராவோட ஹியரிங் எய்ட்ல கூட இப்படி ஒரு ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டி இருக்கா? ஆமா. இது மீரா பாடியில கிடைச்ச ஆர்டிகல்ஸ். அது மீராவுடைய ஹியரிங். Happy anniversary and many many happy returns of the day. தலைமையில் அடிக்கும்போது ரெக்கார்டிங் ஆன் ஆச்சு போல இருக்கு. இது மீராவோட வாய்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு இது இங்கே ரிலீஸ் ஆன மியூசிக் இல்லை. உண்மையை சொல்லணும்னா சங்கீதத்துக்கு பாஷையே இல்லை. பட் இந்த ஸ்டைல் ஒரு மெக்சிகன் அண்ட் இந்தியன் மிக்ஸ். அப்படி வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ இந்த மியூசிக் ஆங்கிலோ இந்தியன் ஸ்டைலில் இருக்குமோன்னு தோணுது. பிளேயிங் ஸ்டைலை பார்க்கும்போது நீங்கள் தேடுற சைக்கோ ஒரு பியானிஸ்ட். சார் நீங்க சொல்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணலாம். பட் இந்த 9 to 10 ஸ்லாட் டைம் அதிகமான நேயர்கள் கேட்பாங்க. சோ ஹெட் ஆபீஸ் பெர்மிஷன் இல்லாம நான் எதுவும் செய்ய முடியாது சார். சார் நான் இப்ப சஸ்பென்ஷன்ல இருக்கேன் சார். அதனால தான் சார் கேக்குறேன். லெட்டர் இல்லனா எங்க ஹெட் ஆபீஸ்க்கு நான் தான் சார் பதில் சொல்லி ஆகணும். நீ சிச்சுவேஷன் தெரிஞ்சு தான் பேசுறியா அருண்? நீ என்கொயரி கமிஷன் முன்னாடி அட்டெண்ட் ஆகாததுனால லட்சுமி மேடம்க்கு மெமோ கொடுத்துட்டாங்க. அதனால அவங்க உன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. உன்னை 2 டேஸ்ல ஒப்படைக்கணும்னு அவங்களுக்கு வார்னிங்கும் கொடுத்தாங்க. இந்த டைம்ல அவங்க கிட்டயே போய் பெர்மிஷன் லெட்டர் கேட்கணுமா? வணக்கம் ஹைதராபாத். நீங்க கேக்குறது கலக்கல் ஹைதராபாத் சிட்டி எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி சுனிதா. இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சூப்பர் சாங் ரெடியா இருக்கு.
அதுக்காக நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா உங்களுக்கு ஒரு சூப்பர் மியூசிக்க ப்ளே பண்ணணும். அது ரொம்ப ரேரான மியூசிக். அத நீங்க கேட்டுட்டு அது எங்க கேட்டீங்களோ, யார் கம்போஸ் பண்ணாங்களோ, என்ன ராகம், என்ன தாளம், எந்த டீடைல்ஸ் கிடைச்சாலும் எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காரு. லெட்ஸ் டாக் டு ஹிம். ஹலோ, நமஸ்தே. ஹலோ, நான் எஸ்ஆர் நகர்ல இருந்து சிவா பேசுறேன். ஹே சிவா, சொல்லுங்க உங்களுக்கு இந்த மியூசிக்க பத்தி என்ன தெரியும்? என்ன மேடம் வெறும் மியூசிக் ப்ளே பண்ணா எப்படி? ஏதாவது க்ளூ கொடுக்கலாம்ல? என்கிட்ட க்ளூலாம் எதுவும் இல்ல சிவா. என்ஜாய் யுவர் சாங். ஓகே, நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காரு. ஹலோ. நீங்க ப்ளே பண்ண மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அதோட டீடைல்ஸ்லாம் எனக்கு தெரியாது. இது பாகுபலியில வந்த சாங் தானே மேடம்? Another caller is there. Hello. ஹலோ, இது லவ் சாங் தானே? எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஆனா நல்லா இருக்கு. ஹலோ, இது கர்நாடிக் சாங். மேடம், இந்த மியூசிக் அடிக்கடி கேட்ட மாதிரி இருக்கு. ஆனா எங்களுக்கு தெரியல. இது ஓல்ட் மியூசிக். வாவ், இந்த மியூசிக் ரொம்ப புதுசா இருக்குங்க. The last song for today is coming up. இப்போ இந்த ஷோவோட கடைசி சாங்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்போ உங்களுக்காக மெலடி சாங் வந்துட்டு இருக்கு, கேளுங்க. சார், half an hour ப்ரோக்ராம் நீங்க கேட்டீங்கன்னு 1 hour எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். அடுத்தது செலிபிரிட்டி இன்டர்வியூ இருக்கு. அவர் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சார், சார், அந்த மியூசிக் பத்தி தெரியும்னு ஒரு பொண்ணு கால் பண்ணிருக்கா சார். சொல்லு ஸ்வேதா, உனக்கு அந்த மியூசிக் பத்தி என்ன தெரியும்? எங்க ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல அந்த மியூசிக்க கேட்டேன். உன் ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல கேட்டியா? ஆமா. ஸ்வேதா, உங்க ஆனுவல் டே ஃபங்க்ஷன் எப்ப நடந்துச்சு? ஆமா சார், 3 மாசத்துக்கு முன்னாடி எங்க ஸ்கூல்ல ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நடந்தது. அந்த ஃபங்க்ஷன் வீடியோ ஏதாவது இருக்கா சார்? சார், இந்த லேடியோட டீடைல்ஸ், அட்ரஸ் ஏதாவது கிடைக்குமா? அந்த லேடியால பேச முடியாது சார். அவங்களே வாலண்டரியா வந்து மேஜிக் ஷோ பண்றேன்னு ரிக்வெஸ்ட் பண்ணாங்க சார். சோ அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எதுவும் நாங்க வாங்கிக்கல. ஹலோ. ஹலோ கிருஷ்ணவேணி, நீ ஸ்கூல்ல இருக்கியா? ஆமா. மீரா காணாம போன 2 நாளைக்கு முன்னாடி ஸ்கூல்ல ஏதாவது மேஜிக் ஷோ நடந்துச்சா? ஆமா, நடந்துச்சு. அந்த மெஜிஷியன் ஒரு லேடியா? ஆமா. உடனே அந்த மேஜிக் ஷோ வீடியோ அனுப்பு. சொல்லுறேன். நீ இமிடியேட்டா அமிர்தாவோட ஸ்கூலுக்கு போ. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஸ்கூல்ல மேஜிக் ஷோ நடந்திருக்கும். அந்த ஷோவோட வீடியோ ஃபுட்டேஜ் செக் பண்ணு. ஃபார்வர்ட் பண்ணுங்க மேடம். ஃபார்வர்ட் ஃபார்வர்ட் ஃபார்வர்ட். பாஸ் 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 பாஸ். இந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் கிட்னாப் ஆனது சம்யுக்தா. டேட் ஆஃப் கிட்னாப் அக்டோபர் 20th. சம்யுக்தா ஸ்கூல்ல ஆனுவல் டே நடந்தது அக்டோபர் 18th. செகண்ட் விக்டிம் அமிர்தா. டேட் ஆஃப் கிட்னாப் நவம்பர் 16th. நவம்பர் 14th அமிர்தா ஸ்கூல்ல சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணாங்க. தேர்ட் விக்டிம் மீரா. டிசம்பர் 20th. டிசம்பர் 18th ஆனுவல் டே நடந்திருக்கு. ஃபோர்த் விக்டிம் சிரி. டேட் ஆஃப் கிட்னாப் ஜான் 4th. இந்த 4 பொண்ணுங்களை கிட்னாப் ஆகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அவங்க ஸ்கூல்ல ஏதோ ஒரு ஈவென்ட் நடந்திருக்கு. ஆனா இந்த எல்லா ஈவென்ட்லயும் காமனா இருக்கிறது மேஜிக் ஷோ. மேஜிக் ஷோவை கிட்னாப்புக்கு டூலா யூஸ் பண்ணிருக்கா அந்த லேடி. எப்படி? ஃபர்ஸ்ட், ஷோ மூலமா ஸ்டூடெண்ட்ஸை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கா. செகண்ட், ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி அவங்களை ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்றா. தேர்ட், வர வச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கூட நடக்கிற இன்டராக்ஷன் வச்சு அவங்க கூட க்ளோஸ் ஆகுறா. ஃபோர்த், ஸ்கூல் முடிஞ்சதும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்றா.
அண்ட் ஃபைனலி ஷோ நடந்த 2 நாள்ல அந்த பொண்ணை எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம கிட்னாப் பண்றா. இதான் அந்த லேடி ஃபாலோ பண்ற பேட்டர்ன். நாம இப்ப அந்த லேடி ஏதாவது ஸ்கூல்ல மேஜிக் ஷோ பண்றதுக்கு கமிட் ஆயிருக்காங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை நம்ம சீக்கிரட்டா என்கொயர் பண்ணணும். வித்தின் 1 hourல டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றோம். அருண், இந்த மாசம் 17th மதர் தெரசா ஸ்கூல்ல மேஜிக் ஷோ நடந்திருக்கு அருண். நீ சொன்ன மாதிரி ஷோ பண்ணது அந்த லேடி தான். இன்னைக்கு 19th, அப்படின்னா 2வது நாள். டைம் ஆயிடுச்சு, போய் லாஸ்ட் பெல் அடிச்சிடுங்க. ஹலோ சுந்தரம், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வெங்கட், அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணு. மேடம், பிரின்சிபல் ரூம் எங்க? அந்த லாஸ்ட் ரூம். மேம், உங்களுக்கு கால் பண்ணது நான் தான். பாஸ் மேடம், இந்த பொண்ணு யாரு? எந்த கிளாஸ்? பேரு சஞ்சனா, 10th கிளாஸ் A செக்ஷன், ஸ்கூல் டாப்பர். கிளாஸ் ரூம் எங்க? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இங்கே வெயிட் பண்ணுங்க. ஓகே அருண். ஐம் அருண் மேம், போலீஸ் டிபார்ட்மெண்ட். என்ன சார், ஏதாவது ப்ராப்ளமா? நோ மேம், ஸ்டூடெண்ட் சேஃப்டிக்காக ஒரு சின்ன ஸ்பீச். ஓகே, கோ ஹெட் சார். கேர்ள்ஸ், ஒரு சின்ன அட்வைஸ். நான் சொல்றதை எல்லாரும் நல்லா கவனமா கேளுங்க. நம்மள சுத்தி இருக்கிற எல்லாரும் நல்லவங்க கிடையாது. ப்ராப்ளம்ங்கிறது எப்ப வேணும்னாலும் எங்க இருந்து வேணும்னாலும் வரலாம். அது நம்ம வீட்ல இருந்து வரலாம், பப்ளிக் பிளேஸ்ல இருந்து வரலாம். அந்த ப்ராப்ளம் உங்களால தடுக்க முடியலன்னா நான் சொல்ற இந்த 5 கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா அதை அவாய்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பயப்படாதீங்க. Fear is the biggest enemy. உங்களை மென்டலாவும் பிசிக்கலாவும் பலவீனப்படுத்திடும். செகண்ட் பாயிண்ட், சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுங்க. எதிரிக்கு நீங்க தைரியமா இருக்கீங்கன்றதை காட்டுங்க. தேர்ட் பாயிண்ட், அந்த சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி வெளிய வரணும்ன்றத பத்தி யோசிங்க. ஃபோர்த் பாயிண்ட், யாருக்காவது இன்ஃபார்ம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஃபிஃப்த் பாயிண்ட், இதுக்கு எதுக்குமே வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஒட்டுமொத்த பலத்தையும் யூஸ் பண்ணி அந்த எதிரியை எப்படியாவது அட்டாக் பண்ண பாருங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பிரசவ வலியில பெண்கள் படுற கஷ்டத்தை விட இந்த உலகத்துல எல்லா வலியும் கம்மி தான். உங்க பலத்தை நீங்களே குறைச்சி எடை போடாதீங்க. சோ பி கான்ஃபிடென்ட், பி பிரேவ். ஒண்ணு மட்டும் மறக்காதீங்க, போலீஸ் இருக்கிறது உங்களை காப்பாத்துறதுக்காக தான். உங்க எல்லார்கிட்டயும் செல்போன்ஸ் இருக்கா? மேம், நான் சொல்ல மறந்துட்டேன். பிரின்சிபல் மேம் உங்களை கூப்பிட்டாங்க. ஓகே. கேர்ள்ஸ், செல்போன் இருக்கிறவங்க கையை தூக்குங்க. கேர்ள்ஸ், இது என்னோட பர்சனல் நம்பர், சேவ் பண்ணிக்கோங்க. நம்பர் சேவ் பண்ணிட்டியாமா? பண்ணிட்டேன் சார். எங்க காட்டு. Okay girls, thanks for your time. Thank you sir. வெளியில வராருன். Bye. Auto number 6267 Arun. ஜாக்கிரதையா, ஜாக்கிரதையா, மிஸ் ஆயிடக்கூடாது. போ, நிறுத்தாத, நிறுத்தாத, நிறுத்தாதன்னு சொன்னல, எதுக்கே நிறுத்தின?
வெங்கடா, நாங்க சிக்னல் கிட்ட சஞ்சனாவை மிஸ் பண்ணிட்டோம். ஆட்டோ லெஃப்ட்ல கட் ஆயிருக்கு. ஃபாலோ பண்ண. போ போ போ. அருண், கொஞ்சம் முன்னாடி வந்து ரைட் எடுத்தா விவேகானந்தா டியூஷன் சென்டர் இருக்கு. சஞ்சனா அங்க போயிட்டு இருக்கா. ஓகே, கீப் வாட்சிங். அருண் வந்துட்டு இருக்கா? ஆமா, நேத்து கூட பார்த்தேன். ஓ அப்படியா? ஹாய் மஞ்சு. ஹாய். இப்போ போறப்போ பானிபூரி சாப்பிட்டு போலாமா? சரி. ஹலோ வெங்கட், அவர் பைக்ல ஏறி இருக்கா. ஃபாலோ பண்ண. ஓகே அருண். ஸ்லோவா ஸ்லோவா, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண. சைமன், நீ லெஃப்ட்ல போ. வெங்கட், நீ ரைட்ல செக் பண்ணு. யார் வேணும் சார்? அந்த வேன்ல வந்தவங்க உங்ககிட்ட என்ன கேட்டாங்க? அட்ரஸ் கேட்டாங்க. அவங்க பார்க்க எப்படி இருந்தாங்க? ஆமா, நீங்க யாரு? நான் தாமா அருண், உன் கிளாஸ் கூட வந்திருந்தேனே. ஓ சாரி சார். அப்ப நீங்க என்னோட சிஸ்டர் சஞ்சனாவோட கிளாஸ்க்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் பேரு சங்கீதா. நாங்க 2 பேரும் ட்வின்ஸ். சஞ்சனா இருக்காளா? அவ மியூசிக் கிளாஸ் போயிருக்கா. மியூசிக் கிளாஸ் எங்க? குக்குட்பள்ளி. என்னாச்சு சார்? சைமன் இருக்காரு. சைமன், உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு போய் சஞ்சனாவோட போனை ட்ரேஸ் பண்ணு. ஹலோ, நீ சொன்ன நம்பரை ட்ரேஸ் பண்ணியாச்சு. எக்ஸாக்ட்டா பாரடைஸ் ஃப்ளைஓவர் மேல போயிட்டு இருக்கு. குட், க்ளோஸா வாட்ச் பண்ணு. வண்டியை நேரா ஃப்ளைஓவருக்கு விடு. அருண், இப்ப திருமலா கிரி ரோடு கிட்ட போயிட்டு இருக்கு. வெரி குட், நாங்க ஆல்மோஸ்ட் அங்க பக்கத்துல தான் இருக்கோம். கீப் ட்ரேசிங்.
அருண், ஆல் செயின்ட்ஸ் சர்ச்சை கிராஸ் பண்ணிட்டு ஆர்மி ஹாஸ்பிட்டல் வழியா போயிட்டு இருக்கு. நாங்களும் சரியா சர்ச் கிட்ட தான் இருக்கோம். லெஃப்ட் 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 லெஃப்ட். சார் மூவ் ஆயிட்டு இருக்கு பாருங்க. வேற ஏதாவது மூவ்மெண்ட் இருக்கா? கிவ் மீ an update. அருண், அந்த நம்பர் மூவ் ஆயிட்டு இருக்கும் போதே கட் ஆயிடுச்சு அருண். ஷிட். சரியா எந்த ஏரியால சிக்னல் கட் ஆச்சு? பாலாஜி நகர் ஜவஹர் ஸ்ட்ரீட்ல. மேம் மேம் இது எந்த இடம் மேம்? வீட்ல என்ன தேடுவாங்க. நான் இப்பவே போகணும். அவங்க பாலாஜி நகர் தாண்டி போறதுக்கு சான்ஸே இல்ல அருண். ஒருவேளை போயிருந்தா நெக்ஸ்ட் டவர்ல கனெக்ட் ஆயிருக்கும். ரைட் ரைட் ரைட். மேம் நான் பாத்ரூம் போகணும். வெங்கட், நான் ரைட்டா செக் பண்றேன். நீ லெஃப்ட்ல பாரு. ஓகே அருண். ஹலோ ஹலோ சஞ்சனா. ஹலோ சார், நான் சஞ்சனா பேசுறேன் சார். என்ன மியூசிக் கிளாஸ் போகும்போது கிட்னாப் பண்ணிட்டாங்க சார். பயப்படாத சஞ்சனா. இப்போ நீ எக்ஸாக்ட்டா எங்க இருக்க? இப்போ நான் ஒரு பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கேன் சார். டோன்ட் வரி சஞ்சனா, நான் வந்துட்டே இருக்கேன். ஹலோ அருண், கண்ட்ரோல் ரூம். சஞ்சனா ஒரு நிமிஷம். சொல்லு சைமன். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து நார்த் சைட் திரும்பினீங்கன்னா அங்க மசூதிக்கு 200 மீட்டர்ல சஞ்சனாவோட போன் இருக்கு. அருண், நீங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கீங்க. ஓ ஷிட். யூ டர்ன் ரிவர்ஸ் போ. கோ பேக். ரொம்ப பயமா இருக்கு சார். கோ பேக். சஞ்சனா என்னாச்சு? சஞ்சனா கதவை உடைக்கிறாங்க சார். ஓ ஷிட். சஞ்சனா, நான் உன்கிட்ட கிளாஸ்ல சொன்னது ஞாபகம் இருக்கா? சஞ்சனா தைரியமா இரு. சீக்கிரம் வாங்க. பயப்படாத சஞ்சனா, தைரியமா இரு. நீ எங்க இருக்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பாத்ரூம் விண்டோ ஏதாவது இருக்கா? சஞ்சனா கம் ஆன் சஞ்சனா, சீக்கிரம் சொல்லு. இருக்கு சார். சஞ்சனா, நான் சொல்றது ஜாக்கிரதையா கேளு. அந்த பாத்ரூமோட ஜன்னலை எப்படியாவது உடைக்க முடியுதான்னு பாரு. அங்க இருந்து தப்பிக்க பாரு. பயப்படாத, தைரியமா இரு. நான் வந்துட்டே இருக்கேன். டோன்ட் வரி சஞ்சனா, பீ போல்ட். ஓகே சார். சைமன், சஞ்சனா போன் இருக்கிற எக்ஸாக்ட் லொகேஷனை சொல்லு. நீ இருக்கிற இடத்துல இருந்து ரைட்ல 5 மீட்டர்ஸ் தூரத்துல இருக்கா.
அருண், எக்ஸாக்ட்டா நீ இருக்கிற இடத்துல தான் அந்த போன் இருக்கு அருண். சஞ்சனா 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 உனக்கு ஒண்ணு ஆகலையே? Are you okay? பரவாயில்ல சார். அடி எதுவும் பண்ணல? இல்ல சார். அந்த லேடி எங்க? இந்த பக்கம் போனாங்க சார். நீங்க இரு. நான் உடனே வரேன். வெங்கட் ஃபாலோ பண்ணு. ஓகே. வெங்கட் உனக்கு ஆகலி? ஐ அம் ஃபைன்.